எல்லாருமே கஷ்டம் அப்படின்னு வந்த உடனே முதல்ல திட்டுறது கடவுளை, அதன் பிறகு பெத்தவங்கள, அதன் பிறகு கூட இருக்கிறவங்கள. மொத்தத்தில் அவங்களுடைய கஷ்டத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கடவுள் என் பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்னை ஏன் தான் பெத்தாங்களோ தெரியல, எனக்கு இப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்னுடைய திருமண வாழ்க்கையால தான் எனக்கு இப்படி கஷ்டம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதை மாதிரி மொத்தத்தில் கஷ்டம் எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரியாமல் அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போவாங்க. நிச்சயமாக நாம் கூட இப்படி தான் பேசியிருப்போம். ஆனால் இந்த கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது யாரால் ஏற்பட்டாலும் சரி, அது பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த கஷ்டமாக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நினச்சா கூட உடனடியாக இந்த ஒரு வார்த்தையை அந்த இடத்துலையே சொல்லி பாருங்க. முதல்ல கஷ்டத்துக்கு காரணம் யாருங்கிறதும் உங்களுக்கு புரியும். அதை எப்படி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆற்றலும் உங்களிடத்துல பெருகும். அது என்ன வார்த்தை, எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க நிறைய பேர் தொடர்ந்து உதவி செய்துட்டு இருக்கிறீங்க. நாளைய தினம் ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய வளர்ப்பறை பிரதோஷ நாளில் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மாதிரி நிறைய பேர் இந்த மாதம் பிறந்த நாள் திருமண நாளுக்கும் புக் பண்ணியிருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கெல்லாம் நான் வீடியோ அனுப்பி வைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வீடியோ வரல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் திருப்பி ஒரு தடவை கேளுங்க, கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன். அது மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரி, எப்பவுமே இக்கட்டான சூழ்நிலை ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய அற்புதமான, அதி அற்புதமான, வெறும் அற்புதம்னு கூட சொல்லக்கூடாது, அதி அற்புதமான அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம் பகவ. அம் பகவ, அம் பகவ. இதுக்கு கவுண்டிங் கிடையாது, நேர காலம் கிடையாது. எந்த இடத்துலலாம் மன கஷ்டம் அல்லது பண கஷ்டம் அல்லது உங்களை சார்ந்தவரால் கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் மனதார இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எனக்கு முருகனை தான் பிடிக்கும், எனக்கு விநாயகரை தான் பிடிக்கும், எனக்கு விருட்ச வழிபாடு தான் பிடிக்கும், எனக்கு பெருமாளை தான் பிடிக்கும். நீங்கள் எந்த கடவுளை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி, மகா பெரியவாவையும் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிட்டு அதன் பிறகு இந்த அம்பகவ எனும் வார்த்தையை சொல்ல சொல்ல உங்கள் கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கிறத கண்ணால் உங்களால் பார்க்க முடியும். இந்த பதிவு நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம யூடியூப்ல எவ்வளவோ விஷயங்களை நாம் தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் உண்டாக போகுதுன்னு அர்த்தங்க. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க, அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் தவறாமல் இதை ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.